இதை விட அது நல்லா இருக்கும். இத சாப்பிட்டுட்டு அப்புறம் அது. ஆண்டி ஒரு ஃபோன் வருது, கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சொல்லுங்க மேடம். ஹலோ கேக்குதா? டேஸ்டா இருக்குல்ல? ஹலோ நல்லா இருக்கு. ஹலோ கேக்குதா? டா ஊத்திக்க. ஹலோ அதையும் சாப்பிடு. இதையும் கொஞ்சம் சாப்பிட்டு சிக்னல் பார்க்கறேன். கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ சொல்லுங்க. இல்லங்க சிக்னல் சரியா கிடைக்கல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேல வரேன். பார்வதி சாப்பிட சாப்பிட செம்மையா இருக்குல்ல? சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப கேக்குது. ஆமா ஆமா. ஹலோ ஆமாங்க சொல்லுங்க மேடம். நான் வந்துடுறேன். சேம் டைம் தான். ஓகே. இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதையும் ஊத்திக்கோ. சரி ஓகே, கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். சாப்பிடு. நல்லா ஓகேங்க. ஆண்டி உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம், சாப்பிட்டுட்டு அப்புறம் குடிச்சுக்கிறோம். பொறுமையா சாப்பிடுங்க ஆண்டி. அந்த பாக்ஸ்குள்ள பாதாம் ஸ்வீட் இருக்கும், அது நல்லா இருக்கும். இதானே? போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா இருக்கா? அது ஃபங்க்ஷன் 4 மணிக்கு தானே? இருக்கட்டும், இத சாப்பிட்டுட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன். பண்ணிடலாமா? நல்லா இருக்கா? ரோகிணி இதெல்லாம் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுமா. மீனா சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. ஏன் மீனா நல்லா தானே சமைப்பா? நல்லாதான் சமைப்பா, ஆனா இதெல்லாம் அவளுக்கு சமைக்க தெரியாதே. ரோகிணி எனக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. அவ உன் செல்ல மருமகளாச்சே. ஆமா, 3 பேர்ல ஒருத்தி. அவளை மருமகளாவே பார்க்க முடியாது. இந்த 2 பேர்ல ரோகிணி தான் எனக்கு பிடிச்ச மருமக. ஸ்ருதி வந்து பணக்கார பைத்தியம், ஆனா ரோகிணி என் மேல பாசமா இருக்கிறவ. எனக்கு பொண்ணு இல்லாத குறைய அவதான் தீர்த்து வைக்கிறா. ரோஹிணி பரவாயில்லையே, விஜயா கிட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டியே. கிளம்பிடலாமா? வேண்டாம், இப்ப கிளம்புனா டவுட் வரும். இவங்க கூடவே சேர்ந்து போலாம்.